இது ஒரு மண்ணை குறிக்கும் பெயர் அல்ல, வீரம் மிகுந்த ஒரு பெண்ணை மதிக்கும் பெயர். மன்னவனே ஆனாலும் நீதி தவறினால் முடியை இழக்க வேண்டும், முடிவாக உயிரையும் இழக்க வேண்டும் என்ற கண்ணகியின் கால் பதித்த புனித பூமியின் பெயர். மல்லிகை மனத்தோடு இருந்த மதுரையில் மமதை கொண்ட மன்னனால் மரணத்தை தொட்டான் கோவலன், கண்ணகியின் காவலன். நீ செய்தது சரியா என்று நீதி கேட்டால் நேராக, தவறை உணர்ந்து கலங்கி நின்றான் மன்னன் கண்ணில் நீராக. கற்பின் திறத்தால் கருகியது மதுரை. இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் வலக்குறை காதை என்ற பகுதியை தான் நம் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் நாடகமாக நடித்து காட்ட உள்ளனர். இதோ உங்களுக்காக. காட்சி 1. இடம் பாண்டியனின் அரண்மனை. பங்கு பெறுவோர் அரசர் பாண்டியன் நெடுஞ்செழியன், அரசி கோப்பெருந்தேவி மற்றும் அமைச்சர். காட்சி 2. இடம் பொற்கொல்லரின் நகைப்பட்டறை. பங்கு பெறுவோர் பொற்கொல்லர், வேலையார் மற்றும் அமைச்சர். காட்சி 3. இடம் பாண்டியனின் அரண்மனை. பங்கு பெறுவோர் அரசர், பொற்கொல்லர் மற்றும் அமைச்சர். அரசே, அரசே,
காட்சி 4. இடம் கோவில் மண்டபம். பங்கு பெறுவோர் கண்ணகியின் கணவன் கோவலன், மக்கள் மற்றும் பொற்கொள்ளர். கோவலன் முன்னோர் சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் தொலைத்து விட்டோமே என மனம் வருந்தி தான் செய்த தவற்றை எல்லாம் உணர்ந்தான். கண்ணகி தன் காலில் இருந்த சிலம்பை கோவலனிடம் கொடுத்து இதனை முதலீடாக கொண்டு இழந்த செல்வத்தை ஈட்டச் சொன்னாள். வணிகம் செய்து பொருள் திரட்ட கண்ணகியுடன் மதுரை சென்றான் கோவலன். காட்சி 5. இடம் அரண்மனை. பங்கு பெறுவோர் அரசர், அமைச்சர், பொற்கொள்ளர் மற்றும் காவலர்கள். காட்சி 6. இடம் கோவில் மண்டபம். பங்கு பெறுவோர் பொற்கொள்ளர், அமைச்சர், காவலர்கள் மற்றும் கோவலன். அமைச்சரே, இதோ இவன் தான் இந்த கல்வன். இங்கே கூட பார்க்கலாம். ஆஹா, நாம் செய்த தவறுக்கு தானாக ஒரு வந்து சிக்கிக் கொண்டான். இவன் தான் அந்த கல்வன். பிடியுங்கள். ஐயா, என்னை விட்டு விடுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். இச்சிலம்பு என் மனைவி உடையது. நான் கல்வன் அல்ல. என்னை விட்டு விடுங்கள். என்னை அரசனிடம் கூட்டி செல்லுங்கள். இழுத்து வார்களானே. நான் கல்வன் அல்ல. என்னை விட்டு விடுங்கள். நான் கல்வன் அல்ல. நீதான் கல்வன். நான் கல்வன் அல்ல. என்னை விட்டு விடுங்கள். என்னை அரசனிடம் கூட்டி செல்லுங்கள். நீதான் கல்வன். காட்சி 6. கோவலனின் இறப்பு செய்தியை கேட்டு தாங்கவண்ணா துயரத்தோடும் கடும் கோபத்தோடும் கண்ணகி வருகிறாள். இதோ அந்த காட்சி உங்களுக்காக. அத்தான்
தனிச்சிலம்புடன் நீர் பூத்த கருவிழிகளுடன் அள்ளி முடியாத கருங்கூந்தலில் தன் மணவாளனின் இரத்தத் துளிகளை சுமந்து கொண்டு காலத்திற்கும் ஆறாத வடுவை மனதில் இருத்தி சுட்டெரிக்கும் சூரியனைப் போல் பொங்கி வழியும் எரிமலை குழம்பினை போன்று ஓடோடி வருகிறாள் கண்ணகி பாண்டிய மன்னனின் அரசவையை நோக்கி. அந்த அரிய காட்சி இதோ உங்களுக்காக. காவலனே, காவலனே, நீ யார்? நீ கணவனை இழந்த பெண்ணொருத்தி கையில் தனிச்சிலம்புடன் உங்களை காண வந்திருக்கிறாய் என்று உங்கள் அரசரிடம் போய் கூறுங்கள். கூற மாட்டோம். அப்படியே நில். காவலனே, அரசவைக்குள் சென்று நடப்பதை கூறிவிட்டு வா. சென்னவனே வாழ்க, செழியனே வாழ்க, இதுவரை பழிச்சொற்கள் சேரா
குற்றங்கள். அவையோர்களே, சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? பாணினின் ஆரம் தீரம் பாரம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏனது வாட்டம்? தமிழ்நாடு சிரிக்கிறது பாண்டியா, நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாத தலைமுடியாமல் படை நடத்தும் பொழுது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருநாடு எங்கே? கொடுங்கோல் தீர்ப்பணிஞனுக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை அம்மா. மணிமுடி எதற்காக? தேவையில்லை அம்மா. வேந்தன் குறித்து இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்று கொடை எதற்கு? தேவையில்லை அம்மா. அழு, நன்றாக அழு. என்னை காலமாக அழ வைத்த காவலனே, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவனை அவசரத்தில் கொண்டு வர ஆணையிட்ட நானே கல்வன். தமிழகமே தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து நீதி தவறியதால் வளைந்து செம்போது உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள்.